இந்த காலி இடத்துல நிரப்புங்க. ஒரு இடம் காலியா இருக்கணும். சீட்டை எண்ணிடுவாங்களா அரைக்கிட்டா வாங்க. இல்ல வாங்க, எந்த இடம் காலியா இருக்க வேணாம். அப்படியே சீட்ல ஒரு சீட்டுக்கு எத்தனை தெரியும்? 1 2 3 6 8 8 பாதி 8 ஒரு ரோவுல 8 இருக்குது. இல்ல 1 2 3 4 இது 10. ஓ சரி சரி. முன்னாடி வந்து அறிங்களங்க வாங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. என்னங்க லேட்டு? ஏமாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம. இப்ப அவங்கள ஒரு ஆளை கூட்டு போய் என்னங்கம்மா அவங்கள வச்சு என்னங்க அவங்கள வச்சுக்கிட்டு அங்க கம்மியா இருக்குமா? நமக்கு 150 இருந்தா சரி தானே. என்னங்க அப்படியே என்ன சொல்லுங்க. 150 மேல இருந்தா சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. அவங்களே என்ன சொல்லட்டேன். முடிச்சு கரெக்டா செஞ்சிருவோம். நம்ம பக்கம் தப்பு இருக்குன்னு வரக்கூடாது. அறுபத்தொன்னு இருக்கா? கேட்காம வாலண்டியர்ஸ் நிக்கத்தானே நீங்க அதில் உட்காருங்க. வாலண்டியர்ஸ் சரி 161 11 பேர் கூட இருக்காமா? அனுப்பியாச்சா? இப்ப என்னங்கம்மா அனுப்பியாச்சு. சரி இப்ப சரியாங்க 11 அனுப்பிட்டாங்க பாருங்க. சரி உட்காந்துருக்கேன். நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். இதை விட ஃபுல்லாவெல்லாம் இருந்தாங்க. நம்ம கண்டுக்கல போனது 2 தரப்புலையுமே. ஆமா அதனால ஒன்றும் பிரச்சனை இருந்தாலும் நம்ம உட்காந்து போட வேணாம். வேற முந்தின அமர்வுகள்லாம் அது நம்ம லிபரலா விட்டுட்டோம். அதனால எண்ணிக்கிட்டு நாங்க விடல. ஒழுங்கா முறை மீறணும்னு செய்யல. வர்றவங்க எல்லாம் விட்டுட்டோம். அது மாதிரி போச்சு. அதுதான் காரணம். சரியாச்சா? சரிப்பா ஆரம்பிங்க. 23 22 சரி சரி. வேற யாரும் உள்ள விடாதீங்கம்மா. சரி ஆரம்பிங்க. நீங்க ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இதுல 3 நிமிஷம் ஆயிருக்குமா?
அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புறேன். நிறைய பேர் இருந்தா கூட நம்ம சும்மா கண்டுகொள்ள. ஏன்னா குர்ஆன் ஹதீஸ கேட்கறாங்க, இல்ல ஆர்வம் கொண்டேதான். ஆனா அங்கிருந்தே பிரச்சனை என்று வருகின்ற போதுதான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது. பார்வையாளர் இருந்து விவாதம் செய்யக்கூடிய ஒரு வார்த்தை நேரடியாக பேசலாமா? அப்படி செய்யக்கூடாது. இன்னொன்னு நான் சொல்றேன், ஒப்பந்தத்திலே இருக்குது, எந்த அணி மூலம் ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால் அந்த அணியை சார்ந்தவங்க தான் பொறுப்பேற்க வேண்டும்ங்கிறது எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இப்ப நான் சொல்றேன்னு சொன்னாக்கா அந்த அணி மேல திணிக்கிறதுல விரும்பினா எடுக்கலாம், விட்டுடலாம். அவங்க ஒரு கருத்தை சொன்னா இந்த அணி மேல திணிக்கிறாங்கிறது இல்லை, விரும்பினவங்க எடுப்பாங்க, எடுக்காமலும் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஏதாவது அசம்பாதம் இளைஞர் வச்சுக்கிறோங்க, ரெண்டு தரப்பிலையும் இந்த கொள்கை சார்ந்தவர்களுக்கு மத்தியிலே கூட இந்த விவாதம் தேவையா என்று கேள்வி வைப்பவர்கள் இருக்கிறார்கள். சுன்னை ஜமாத்தை சார்ந்தவர் கூட இந்த விவாதம் தேவையா என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அசம்பாதம் அடைஞ்சிருவீங்களேன், அவங்க சொன்னதெல்லாம் நியாயமா பட்டுரும். இதுக்கு தானே சொன்னோம், ஏன் போய் பேசுனீங்க அப்படிம்பாங்க. நம்ம விவாதம் செய்ய சரின்னு முடிவெடுத்து விட்டால், ஒரு நாகரிகத்தோடு பண்பாட்டோடு முடித்தால், நாங்கள் நல்ல முறையில் செய்தோம் என்று தேவையான கேட்டவங்களுக்கு நம்ம வாயடைக்க முடியும். இது யாரும் திணிக்கலையே. நான் சொன்னா நீங்க அப்படியும் அவ்வளவு பேரும் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றானா? இல்லையே. ரெண்டு பேரும் கருத்தை வைக்கிறோம், விரும்புறவங்க எடுங்க, விரும்பாதவங்க விட்டுருங்க, அவ்வளவுதானே. நாம் செய்தது சரி என்பதை வெளி உலகத்தை காமிக்கணுமா இல்லையா? ஏதாவது அசம்பாத விபரீதம் ஏற்பட்டா நாம் செய்கிற இந்த செயலே தவறுங்கிறத மற்றவங்க சொல்ற நியாயப்படுத்துமா நாமே காரணமாயிருவோமே. அதனால அமைதியா இருந்து கேளுங்க, இயற்கையா ரசிங்க. ரசிக்க கூடாது, இயற்கையா ரசிங்க, செயற்கையா காட்ட வேணாம். அதுதான் பிரச்சனை உருவாகுது. அதான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எது நல்லதோ ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள வேணாம். யாரும் திணிக்கல, ஏன் கோவப்படணும், உணர்ச்சி வசப்படணும்? அடுத்ததாக இப்ப நம்ம ஒரு விஷயத்த சொன்னாங்க, கொலையாளி ஆசிரியன் அப்படின்னு சொன்னோம். 10 இரவுகளின் மீது சஜ்ஜமான் இருக்கா. என்ன 10 இரவு? அல்ல அர்த்தம் இல்லாம 10 இரவுன்னு சொன்னானா? என்ன விளங்கி இருக்கிறீங்க? குர்ஆன்ல அது விளக்கம் இருக்கா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொன்னதுக்கு குர்ஆன்லயும் விளக்கம் இல்ல, ஹதீஸ்லயும் விளக்கம் இல்ல அப்படின்னு சொன்னா, இப்ப 10 இரவுன்னு சொன்னது அர்த்தமற்றதா? வணக்கம் இல்லங்கிற அடுத்த சப்ஜெக்ட். அல்லாஹ்வுடைய வேதத்தை புரிய முடிகிறதா இல்லையா? இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம புரியணுமா இல்லையா? வணக்கம் சம்பந்தப்பட்டதா, வணக்கம் சம்பந்தப்படாததா என்பதெல்லாம் இங்க மேட்டர். இப்ப கடைசியில் என்ன வந்தாச்சு? ஸலாத்துல் அஸ்ர். அது இப்ப இந்த பட்டியல் ஒண்ணு சேர்த்தாச்சு. என்ன? குர்ஆனுக்கு முரணாக இருந்தால், சரியான அதீதா இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொன்னாங்கல்ல, அந்த பட்டியல்ல ஒண்ணு சேர்ந்திருக்கு, ஸலாத்துல் அஸ்ர். இன்னும் என்னென்னமோலாம் சேர போதும் அப்படின்னு தெரியல நமக்கு. அடுத்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இதத்தான் ஒரு ஆயுதமா யாரும் எடுக்க வேணாங்கிறோம். இப்போ இவங்க இதுவரைக்கும் ஒரு பட்டியல் வச்சிருந்தாங்க, இந்த பட்டியல இன்னைக்கு இது சேர்க்கிறாங்க. இதே அளவு போல இன்னொரு ஆள் எடுக்கிறாரு. நானும் குர்ஆன் முரணாக இருந்தால் எடுக்க மாட்டேன் முடிவுக்கு வர்றாரு. அவர் சில ஹதீஸ்களை பட்டியல் போறாரு. இப்படியே ஆளுக்கு ஆளு செய்தால் எந்த ஹதீஸ் மிஞ்சும்? இதுதான் எங்கள் கேள்வி. நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை பாதுகாக்கிற கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? நம்ம ஏன் இப்படி வரணும்? புரியுற மாதிரி புரிவோமே. நல்ல முறையில் புரிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? விளக்கம் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? எதுவுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வச்சால் கூட பரவாயில்லைங்களாம். நல்ல முறையில் அழகான முறையில் அர்த்தம் வைக்க இடம்பாடு இருக்கிறது. அப்படிங்கும் போது நம்ம ஏன் செய்யணும்? அப்படி அர்த்தம் வச்சிருக்கிறாங்கல்ல, நல்ல முறையில எத்தனையோ பேர் அர்த்தம் வச்சிருக்கிறாங்கல்ல. இவங்க கேட்டாங்க, எப்படி அது கொடுக்கறது? அது என்ன வேற முறையில் கொடுத்தாலும் சட்டம் வருமா? வரும்.